பசுமை விரும்பி நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் க்ரீன் அப் நர்சரியிலிருந்து பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற இது ஆக்சுவலி இது பிளான்ட் இல்லை, இது ஒரு மரம். மரம் வெரைட்டி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மோஸ்ட்டாக ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மரம் இது. நமக்கு இப்போது இங்கே பார்க்குறது இது குட்டி குட்டி சாப்ளிங்ஸ் தான். நம்ம கருவேப்பிலை செடி தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். கறி லீவ்ஸ் தான். இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சின்ன ஒரு பேபி செடி தான் இது. இதை நம்ம வீட்டில் கொண்டு போய் நம்ம வச்சு நம்ம வச்ச பிறகு இது ஒரு 2 or 3 இயர்ஸில் பெரிய மரமாக நமக்கு வந்துடும். இதில் நம்ம பெருசாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இது எல்லாமே மெடிசனல் பெனிஃபிட்ஸ் அண்ட் நம்ம ரெகுலர் கிச்சன் இதில் நமக்கு யூஸ் ஆகிறது ஒரு திங்ஸ் இது. நம்ம வேண்டாம் அப்படின்னாலுமே நமக்கு வேணும் அப்படின்ற அளவுக்கு இது நம்ம வாங்கக்கூடிய ஒரு ஐட்டம் தான். நம்ம கடையில் போய் வாங்குறதுக்கோ நம்ம வீட்டில் வச்சு வளர்த்து அதிலேருந்து வர கருவேப்பிலை யூஸ் பண்ணி நம்ம சமையல் செய்யும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு தான். நமக்கு நம்ம நர்சரியில் இந்த செடி இப்போ 10 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ இது கவரில் இருக்குது, இல்லை நமக்கு வேணும்னா நமக்கு பாட் போட்டும் நமக்கு கொடுக்குறாங்க. கருவேப்பிலை பற்றி நான் பெருசாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இப்போது உங்களுக்கு இந்த இடத்துல கருவேப்பிலை செடி இருக்குது அப்படின்னா இந்த லைன்லேயே மட்டும் ஒரு 10-15 செடி வச்சுருக்காங்க. இது மாதிரி அங்கங்கே மிடில் ஒரு டெக்கரேஷன் மாதிரி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த செடியுமே காம்போ ஆஃபரில் தராங்க. இல்லை பல்காக வாங்கணும் போது இவ்வளோ செடி வாங்கினா இவ்வளோ அமௌண்ட்டு டிஸ்கவுண்ட் அப்படின்ற மாதிரி டிஸ்கவுண்ட் ப்ரைஸுமே நமக்கு இங்கே கிடைக்கிது. நீங்கள் நர்சரிக்கு விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணி ஒரு பெஸ்ட் ஆஃபரில் பிளான்ஸை பை பண்ணுங்கள். அண்ட் இதுவுமே மெயின்டெனன்ஸ் எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம தோட்டத்தில் இது நம்ம செடியை வைக்கும் போது அஸ் யூஷுவல் மற்ற மரங்கள் எப்படி வளருதோ அது மாதிரி தான் ஒரு ஜஸ்ட் ஒரு க்ரோத் ப்ரொமோட்டரோ இல்லை ஒரு ஃபர்டிலைசரோ ஜஸ்ட் அப்ளை பண்ணால் போதும். இது நல்லா பெரிய மரமாக இருக்கும். அண்ட் இது என்னென்னா இப்போ நான் அந்த மரத்தை வளர்க்குறேன்னா இது என்னோடய ஜென்ரேஷன்லாம் தாண்டி எத்தனையோ தலைமுறைக்கு இது நம்ம கொண்டு போகலாம். அண்ட் இது காஸ்ட் கண்ட்ரோல் தான். மெயின்டெனன்ஸ் லோ மெயின்டெனன்ஸ் அண்ட் இது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறோன்னு சொல்லும் போது நம்ம ஈஸியாக தேவையான ஒரு பொருளை நம்ம சாப்பிட்டுக்கலாம், எடுத்து வீட்டிலேருந்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அண்ட் இது நிறைய மெடிசனல் பர்பஸ்னால ஆப்வியஸ்லி நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு இது நல்லா ஹெல்ப்ஃபுல் பண்ணும். இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்கு சஜஸ்ட் பண்ணலாம். ஆர்னமெண்டல் பிளான்ஸ் அண்ட் இந்த மாதிரியான ஒரு ட்ரீஸ் வெரைட்டிஸ் அண்ட் ஃப்ரூட் வெரைட்டி இந்த மாதிரிலாம் நம்ம சஜஷன் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வீட்டிலேருந்தே இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம டேஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ.